நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அணிதுலகோரே அணிதிரள் வீடே ஆண்டவர் இயேசுவில் இணைந்தே அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவன் தந்தையின் நன்மை கொண்டாடவே. அணிதுலகோரே அணிதிரள் வீடே ஆண்டவர் இயேசுவில் இணைந்தே அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவன் தந்தையின் நன்மை கொண்டாடவே. அவர் நமக்களித்த அன்பு பெரிது, அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது. அவர் நமக்களித்த
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. பொன்விழா ஆண்டின் 7வது பொன்னான நாளை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் நமது முன்னாள் பங்கு தந்தையும் தெரசால்புரம் அருள் தந்தை திரு எஸ் இன்னாசிமுத்து அவர்களையும், நமது முன்னாள் பங்கு தந்தையும் இந்நாள் இயக்குனர் கலை காவிரி தொடர்பகம் அருள் தந்தை எஸ் லியோ ஜான்சன் அவர்களையும், நமது பாசமிகு பங்கு தந்தை ஆரோக்கிய அமல்ராஜ் அவர்களையும், அருள் சகோதரிகளையும், இறை மக்கள் அனைவரையும் புனித லூர்து அன்னை அன்பியமும் புனித வேளாங்கண்ணி அன்பியமும் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய திருப்பலியில் நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு இறை வார்த்தையை வாழ்வாக்கி உலகிற்கு ஒளியாவோம். நானே உலகின் ஒளி என்ற இயேசு தந்தையின் இறை வார்த்தைகளை வாழ்வாக்கியவர். புனிதர்கள் அனைவரும் இறை வார்த்தையை வாழ்வாக்கியவர்கள். எனவேதான் இன்றும் நமக்கு ஒளியாக வாழ்கின்றனர். இறை வார்த்தையை உணர்வது எப்படி? ஆழ்ந்த ஜெபத்தில், மறையுறையில், விவிலியம், புனிதர்களின் வரலாற்றின் மூலம், பெரியவர்களின் வாழ்க்கை வார்த்தைகள் மூலம் அறியலாம். நமது சந்தியாகப்பர் என்னை பின்செல் என்ற இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசுவுக்காக வாழ்ந்தார். இன்று நமக்கு ஒளியாக இருக்கின்றார். முகமற்றவர்களின் முகம் திரைப்படம் மூலம் நாம் அறிந்த உண்மையை, நிகழ்வு, ஏழை மக்களின் விடுதலை, மனம் திரும்புதல், மன்னிப்பு என்ற பண்புகளுக்காக மத்திய பிரதேசத்தில் உயிர் நீத்த அருட்சகோதரி ராணி மரியா, இந்தியாவின் முதல் பொது நிலையினரின் புனிதரான தேவசகாயம், அவரது துணிவும் விசுவாசமும் ஒளியாக விளங்குகின்றது. ஆதரவற்றோர், நோயாளிகள், குறிப்பாக தொழுநோயாளிகள், அனாதைகள், இறக்கும் நிலையில் உள்ள ஏழை மக்களுக்காக 1950 மிஷனரி ஆஃப் சாரிட்டி சபையை நிறுவிய அன்னை தெரசா 1979 நோபல் பரிசு, 1980 பாரத ரத்னா, 2016 புனிதர் பட்டம் பெற்று ஒளியாக திகழ்கிறார். நாமும் மனித இயல்பிலிருந்து இறை இயல்புக்கு மாற இறை வார்த்தையை வாழ்வாக்க இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சந்தியாகப்பரின் அன்பு பக்தர்களே, பொன்விழா ஆண்டின் 7ஆம் நவநாள் திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய முன்னாள் பங்கு தந்தையர்கள் மிக்க மகிழ்ச்சியோடு இந்த நாளில் வருகை தந்து நமக்காக இந்த பலியில் ஜெபிக்க இருக்கின்றார்கள். எனவே நாம் அவர்களை மகிழ்வோடு வரவேற்பதோடு இந்த திருப்பலியில் தந்தையர்களுடைய கருத்துக்களுக்காக, உடல் நலனுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது என்ற இறைவார்த்தைக்கேற்ப இறைவார்த்தையை நாம் வாழ்வாக்கும் போது உலகிற்கு ஒளியாக இருக்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு நமக்கு தந்திருக்கின்ற இறைவார்த்தையின் மையம் என்பது அன்புதான். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள் என்ற அந்த பொன் விதியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இயேசு கடைசியாக புதிதாக தந்த அந்த புதிய கட்டளை, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்ற புதிய கட்டளையாக இருந்தாலும் சரி, என் அன்பில் நிலைத்திருங்கள் என்ற அவருடைய அழைப்பாக இருந்தாலும் சரி,
இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தும் போது நாம் ஒளியாகவே இருக்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் இயேசு விரும்புகின்ற நற்செயல்களை செய்து இந்த உலகிற்கு ஒளியானவர்களாக நாம் திகழ்வதற்கான அருளை இந்த வழியில் நாம் கேட்போம். இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற புனித லூர்து அன்னை அன்பிய உறுப்பினர்கள், வேளாங்கண்ணி மாதா அன்பிய உறுப்பினர்கள் அவர்களுடைய குடும்பங்களுக்காக, தேவைகளுக்காக இந்த வழியில் நாம் சிறப்பாக வேண்டுவோம். இன்னும் நம் அனைவருடைய நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், குறிப்பாக நம்முடைய நாட்டிற்காக இளைஞர்கள் தங்களுடைய கல்வி உரிமைக்காக போராடி வருகின்ற அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும், இன்னும் இந்த நாட்களிலே அதிக வெயிலை சந்தித்து வருகின்ற அந்த நாட்களில் நமக்கு தேவையான நல்ல மழையை இறைவன் நமக்கு நிறைவாக தர வேண்டும் என்றும் நாம் இந்த வழியில் சிறப்பாக வேண்டுவோம். இத்தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள், குறைகளுக்காக இறைவன் திருப்பாதத்தில் மன்னிப்பு வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நமக்கு நிறை வாழ்வை அளித்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத மின்னரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் நல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின்
பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மேலு இறங்குவே ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர் தூய ஆவியாரோடு தந்தையே இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், உம் திருத்தூதர்களுள் முதல் மறைசாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோபுக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய வாசகத்தில் நம் புனிதர் யாக்கோப்பு இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் அதை வாழ்வில் செயல்படுத்துபவர்களாக இருக்குமாறு நமக்கு அறிவுறுத்துகிறார். கோபத்தை தவிர்த்து பணிவுடன் இறை வார்த்தையை ஏற்று அதன்படி வாழும்போது உண்மையான ஆசீர்வாதத்தை பெறுவோம் என்பதை எடுத்து கூறும் வாசக வரிகளுக்கு செவி கொடுப்போம். புனித யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 19 25 முடிய. இறைவார்த்தையை கேட்டலும் அதன்படி செயல்படுத்தலும் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினங்கொள்வதிலும் தாமதமும் காட்ட வேண்டும். ஏனெனில் மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்களை நிறைவேற தடையாயிருக்கிறது. எனவே எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள். ஏனெனில் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியிலே தம் முகத்தை பார்த்துவிட்டு சென்று தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை உடனே மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவர். ஆனால் நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து கற்போர் தாம் கேட்பதை மறந்து விடுவதில்லை. அவர்கள் அதற்கேற்ற செயல்களை செய்வார்கள். தம் செயல்களால் பேறு பெற்றோர் ஆவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாழ்வா
மாட்சியும் கண்டேனே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 1 முதல் 9 வரை. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கி விட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆதியிலே வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை கடவுளாக இருந்தார். வார்த்தை கடவுளாக இருந்தார். வார்த்தை கடவுளாக இருந்தார், நம்மிடையே வந்து குடிகொண்டார். அப்புறம் எப்படி இருக்கிறீங்க? அது இப்படி தொடங்கியிருந்தால் நல்லாயிருக்கும் நினச்சிருப்பீங்க. இவர் எதுக்கு இப்போ பாடினார் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க எல்லாரும். இதுதானே தொடக்கம், எப்படி திடீர்னு ஒன்றை மாற்றி விடுறாரு அப்படின்னு. பங்குசாமியார் வந்து தலைப்பை பற்றி பேசினார். அப்போ சொல்லும்போது ஒன்று வார்த்தைன்னு வைங்க, இறை வார்த்தை. அப்புறம் இல்லைன்னா ஒரு மக்கள் ஒளி போல் மற்றவங்களுக்கு முன்னுதாரணம் இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுடைய தலைப்பு எல்லாமே ஒரு பேராகிராஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். 2-3 விஷயங்களை உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு. சிந்திப்பதில் ஒன்றும் குறைபட்டுக்கக்கூடாது, சிந்திக்கலாம். இந்த 10 நாள் அதுக்கு தானே. பாருங்கள், அப்படியே மின்னுது. சந்தியாபுரம் மின்றாரு, இங்கேயும் மின்னுது. அப்படியே கீழே பார்த்தா அங்கே கழுத்து காதலெல்லாம் மின்னுது. அதெல்லாம் கொஞ்சம் பங்குக்கு வந்திருந்தால் அதை கட்டி முடித்து நேரம் திறந்துருக்கலாம். சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு ஏற்ற காலம் சூழல் அமையும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து இங்கே வந்து தொடங்கணும். ஸோ அது வாய்ப்பு தொடங்கணும். இன்னும் நான் நினச்சேன் சரி ஒரு ஜூலைக்குள்ளே சந்தியாபுரம் முடிச்சு விட்ருவார் அப்படின்னு பார்த்தோம். அது அவர் சிந்தனையில் வேறு இருக்கும் போல், நமக்கு என்ன தெரியும் சந்தியாபுரம் நினைக்கிறாருன்னு. சரி, இருந்தாலும் காலம் எடுத்தாலும் நிறைவாக அனைத்தும் நிறைவேற்றப்படும். இப்போ இறை வார்த்தையை வாழ்வாக்கி, அது பார்த்தீங்களா, சொல்லும் போதே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இறை வார்த்தையை வாழ்வாக்கி அது வாழ்வில் கொண்டு வரணும் அப்படின்னா அது ரொம்ப சிரமமான விஷயந்தான். இப்போ ஒரு சின்ன ஒரு சோதனை, பரிசோதனை செய்து பார்ப்போம். என்ன ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து 15% மக்கள் தான் வந்து
அடுத்த கண்ட்ரிக்கு பயணம் செய்திருக்கிறாங்களாம். 15% மக்கள் தான். அப்போ மற்றவங்களாம் அடுத்த நாடுகளுக்கு பயணம் செய்கிறது இல்லை போல். ஒரு 25% மக்கள் தான் வந்து ஏரோப்ளேன்லேயே பயணம் செஞ்சுருக்காங்களாம். அப்போ 75% இன்னும் பயணம் போகலை. அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, 40% மக்கள் தான் வந்து பனி ஸ்னோ பெய்கிறத வந்து அனுபவிச்சிருக்காங்களாம். இந்த இங்கே செட்டு போடுவாங்க, அந்த ஸ்னோவை பற்றி நான் சொல்லலை. இங்கே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் எல்லாம் தான் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி உள்ளதை சொல்லலை. இயல்பாகவே இயற்கையாகவே விழுகிற ஸ்னோவை ஒரு 40% மக்கள் தான் அனுபவிச்சிருக்கிறாங்களாம். 55% மக்கள் தான் ஒரு மொழிக்கு மேலே பேசுகிறவங்களாக இருக்கிறாங்க. 55% மக்கள் ஒரு மொழிக்கு மேலே, அதர் லாங்குவேஜஸ். இப்போ இந்த கன்னடம், மலையாளம், தெலுங்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த குடும்ப மொழிகளை பற்றி நான் சொல்லலை. ஒரு மொழிக்கு மேலே, சரிங்களா? அப்புறம் வந்து இது நம்ப முடியுதான்னு தெரில, 55% மக்கள் தான் சைக்கிள் ஓட்டுறவங்களாக இருக்காங்களாம். சைக்கிள் அப்படின்னா எல்லோரும் வண்டி ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. ஓகே, 60% மக்கள் தான் கடலை பார்த்தவங்க. கடலை சாப்பிட்ற கடலை இல்லைம்மா, அந்த கடல் பார்த்தவங்க. ஓகே, அடுத்து 68% மக்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்களா இருக்காங்களாம். 68%. சரியா? இப்போ இங்கே தான் கேள்வி ஆரம்பிக்குது. இங்கே செல்ஃபோன் இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? என் கையில் செல்ஃபோன் இல்லை. சின்ன குழந்தைங்கள விட்டுருங்க, வீட்டில் கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? அதை விட்டுருங்க. செல்ஃபோன் இல்லாதவங்க கை தூக்குங்க. ஒரு அம்மா தூக்குறாங்க, சந்தோஷம். இங்கே ஒரு அம்மா தூக்குறேன். வீட்டில் வச்சுட்டு வந்ததை பற்றி பேசக்கூடாது. என்கிட்ட செல்ஃபோனே இல்லை அப்படிங்கிறவங்க கை தூக்குங்கன்னு. நான் வீட்டில் வச்சுட்டு கோயிலுக்கு வந்தேன்லாம் இங்கே பதிலே கிடையாது. நான் சின்ன பிள்ளைங்களை விட்டுங்கன்னு சொல்லிட்டேன். பார்த்தீங்களா? உண்மையாலுமே செல்ஃபோன் இல்லையா? வீட்டில் வச்சதை பற்றிலாம் நான் பேசவே இல்லை. செல்ஃபோனே என்கிட்ட இல்லை, நான் பயன்படுத்தலைங்கிறவங்க கை தூக்குங்க. சரி, பைபிள் கையில் இல்லைங்கிறவங்க கை தூக்குங்க. சத்தியமாக சொல்லணும், நெஞ்சு தொட்டு சத்தியமாக சொல்லணும். படிக்கலைங்கிறவங்களை பற்றி இப்போ நான் பேசவே இல்லை. பைபிள் என்கிட்ட இல்லை, எனக்கிட்ட பைபிள் இல்லைங்கிறவங்க கை தூக்குங்க. வீட்லேயோ பைபிளே இல்லை, எனக்கிட்ட பைபிள் இல்லைங்கிறவங்க கை தூக்குங்க. சரியா? செல்ஃபோனும் எல்லாத்துட்டையும் இருக்குது, பைபிளும் இருக்குது. நீங்கள் அப்படி தான் சொல்லுங்கள். யாருமே கை தூக்கலைங்கிறத நம்புகிறேன். இதில் என்ன பிரச்சனைனா, செல்ஃபோனு கூட நான் தூக்கிடுவேன், எனக்கு வெக்கமே இல்லை. ஆனால் பைபிள் இல்லைன்னு சொன்னால் மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்காமல் கூட ஏமாற்றிருப்பீங்க. சரி, அடுத்த ஒரு முக்கியமாக, இது வரைக்கும் கூட மனசாட்சி தொட்டு சொல்ல வேணாம். பைபிள் வீட்டில் இருக்குது ஃபாதர், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பைபிளை படிக்காதவங்க கை தூக்குங்க. நான் சாமியார், வேறு வழி இல்லை, பிரசனத்துக்கு ரெடி பண்ணி ஆகணும், அதனால் பைபிள் வாசி தான் ஆகணும்னு வச்சுங்களேன். மற்றவங்க நீங்கள் சொல்லுங்கள், நான் இப்போ நீ படிக்கிறியா அப்படின்னு என்ன கேட்டக்கூடாது. பைபிள் இருந்து நான் படிக்க மாட்டேங்கிறேன் கை தூக்குங்க, வெக்கப்படக்கூடாது. சும்மா தூக்குங்க, பரவாயில்ல. இன்றைக்காவது மனசு மாறலாமே, என்ன ஒன்றும் தப்பு கிடையாது. இன்றைக்காவது மனசு மாறலாம். அப்போ இந்த ஒரு பகுதி கையே உயர்த்த மாட்டேங்கிறாங்க, சும்மா தூக்குங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இதில் என்ன இருக்குது? இப்போ கல்யாணம் முடிச்சிருக்கிறீங்க, சந்தோஷமாக வாழ்கிறீங்கன்னு ஏதாவது கேட்குறோமா? எத்தனை பேர் கை தூக்க சொன்னால் எப்படி தூக்குவீங்க? சந்தோஷமாக வாழ்கிறவங்கள கை தூக்குங்க அப்படின்னு எத்தனை பேர்? சரி, அது ஒன்றும் பிரச்சனை, இன்றைக்காவது மனசு மாறலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து ஏரோப்ளேனில் பயணம் போகிறது, நாடு விட்டு நாடு போகிறது, சுனோ பார்க்குறது, இன்டர்நெட் வச்சுருக்கிறது, இதிலெல்லாம் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் விவிலியம் இருந்தும் நான் இறை வார்த்தையை வாசிக்கவில்லை என்றால், ஏசுநாதர் ஒரு வார்த்தை சொல்லுவார், இதை விட அவர் கெட்ட வார்த்தை சொல்லுவார் எனக்கு தெரியாது, ஐயோ கேடுன்னு சொல்லுவார். இவன் பிறவாது இருந்தால் நலமாக இருந்திருக்குன்னு சொல்லுவார். எனக்கு தெரியும், இதை தவிர ஏசுநாதர் பெரிய வார்த்தை போட்டு திட்டின மாதிரி எனக்கு தெரியல. விவிலியம் இருந்தும் நான் இறை வார்த்தையை எடுத்து வாசிக்கவில்லை என்றால் இவன் பிறவாது இருப்பதே நலம். ஏன் ஃபாதர் பூசை வைக்க வந்தீங்களா? பூசை மறையுறல் 2 வார்த்தை இறை வார்த்தை யாரெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு போவீங்களா? அதை விட்டுட்டு நான் பைபிள் வாசிக்கலைங்கிறதுக்காக இவ்வளோ சாபம் விட்றீங்களே அப்படின்னு. அதாவது சந்தியாப்பர் இருக்கிறார், நான் அடிக்கடி சொல்லுவேன், சந்தியாப்பர் வந்து குதிரையில் வந்து இங்கே காலை வச்சுட்டு போவார்னு ஒரு அலை என்ன சொல்கிறது பேச்சு ஓட்டம் உண்டு. என்னையெல்லாம் பயமுறுத்தி இருக்கிறாங்க. ஃபாதர் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபாதர் அப்படியே குதிரை சத்தம் கேட்கும் ஃபாதர் அப்படின்னு இங்கே வச்சு பயமுறுத்திருக்காங்கம்மா. இதே இடத்துல 12 மணிக்கு குதிரை சத்தம் உண்மைதானாவா? இந்த பாருங்க, அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாது. அதெல்லாம்
12 மணிக்கு ஃபாதர் ஒரு காலு எது பழைய கோயில் தாண்டி அங்கே ஒரு இடம் இருக்குதாம்மா, அங்கே வைப்பாராம் குதிரை, இன்னொரு கால் இங்கே வைப்பாராம்மா, 3வது கால் எங்கே வைப்பாருன்னு தெரில. நான் சொன்னேன் பெரிய மலைப்பரலை வச்சு நசிக்கிற போகிறாரு அப்படின்னு. நான் அப்படி இல்லை, குதிரையில் வரட்டும், அவர் எதில் வாகனத்தில் வேணாலும் பயணம் செய்யட்டும். அவருக்கு கிரீடம் வச்சுருக்கோம். எதுக்காக கிரீடம் வச்சுருக்கிறோம்? சும்மா கிரீடம் வச்சுருக்கிறோம். அன்றைக்கி நாங்கள் பொன் விழா கொண்டாடுகிறோம் அதனால் கிரீடம் வச்சுருக்கோம். அப்படியா? முதல் மறை சாட்சி. 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாலும் இந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள். இடியின் மக்கள் அப்படின்னு இயேசு சொல்கிறார். இடியின் மக்கள்னாலே நீங்கள் அப்படி தண்டர், அப்படி மழை புயல் வெள்ளம் இப்படி இருக்க சூழ்நிலையில் இடி எப்படி இடிக்கும் அந்த மாதிரி தண்டர், இடியின் மக்கள் அப்படின்னு இயேசுநாதரே சொல்கிறார். அவர் எடுக்கிற முடிவுகள் பார்த்தீங்கன்னா இயேசுநாதருடைய அந்த அழைப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படி முடிவு எடுத்திருக்கிறார். முதல் மறைசாட்சி. அப்போ மறைசாட்சிக்குத்தான் நம்முடைய திருச்சபை கிரீடம் வைக்கிறது. மறைசாட்சிக்குத்தான் நம்முடைய திருச்சபை கிரீடம் வைக்கிறது. இந்த இறை வார்த்தையை நான் சொன்னேன், பைபிளிலிருந்து வாசிக்கலைன்னா பிறவாமல் இருந்தால் நலமாக இருக்கும்னு சொன்னேன். இயேசுனுடைய வார்த்தையை எடுத்த அன்புக்குரியவர்களே, இந்த இறை வார்த்தையை வாசித்தவங்க யாரும் கெட்டு போனதில்லை. செல்ஃபோனை யூஸ் பண்ணவங்க கெட்டு போகலாம், கதையாக பேசுகிறவங்க கெட்டு போகலாம், பொய் சொல்கிறவங்க கெட்டு போகலாம், திருடுறவங்க கெட்டு போகலாம். ஆனால் இறைவார்த்தையை வாசித்தவங்களுடைய வாழ்க்கை ஒருபோதும் கெட்டு போகாது. பஸ்ஸில் நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் ஒருத்தர் தண்ணியை போட்டு கெட்ட வார்த்தை, ஏன்னா அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே வந்தார். எனக்கு கேட்கல, மனசு கேட்கல. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அவர் கெட்ட வார்த்தை பேசுகிறதுல பிரச்சனை இல்லை. எங்கள் அம்மா பிறந்ததுலேருந்து நான் என்னை வளர்க்கும் போது என்னையே கெட்ட வார்த்தை பேசாதன்னு சொல்லி வளர்த்து தான் இங்கே பிரச்சனையோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படி தானே? கிறிஸ்தவர்களாக நம்ம சொல்கிறோம் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மற்றவங்களுக்கு என்ன சொல்லி வளர்த்துருப்பாங்க? மற்றவங்க சூழல் எப்படி இருந்திருக்கு? அந்த கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க, வாய்க்கூசாமல் பேசுகிறவங்க எப்படி வளர்த்துருப்பாங்க? அந்த சூழல் எப்படி வளர்ந்துருக்கும்? அப்போ அவங்க கேட்ட வார்த்தையை தான் அப்படி பேசுகிறாங்க. கெட்ட வார்த்தை அவங்க கேட்ட வார்த்தை இயல்பாகவே கேட்டிருக்காங்க. நம்ம விவிலியத்திலிருந்து இறை வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் வாசித்து அது உள்ளே போயிருந்தால் நம்ம கேட்ட வார்த்தை, மறையுறில் கேட்ட வார்த்தை, இறை வார்த்தை, இதை நம்ம கேட்டு வளர்ந்துருந்தோம் அப்படின்னா நம்ம அதைத்தான் பேசுவோம். அப்போ எனக்கு பக்கத்தில் உட்காந்துருந்த அவர் கேட்ட வார்த்தையை அப்படி பேசிட்டு வர்றாரு. அப்போ அவர் வளர்ந்த வளர்ப்பு சரியில்லை என்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தை என்பது நமக்கு தெரியும், இருபுறமும் கருக்கு வாய்ந்த கூர்மை கொண்ட வாள். அது வாசிக்கிறவங்களையும் பாதிக்கிறது, அது எங்கே போதிக்கப்படுகிறதோ அவங்களையும் பாதிக்கிறது. நான் எடுத்ததுன்னே சொல்லிட்டேன், இந்த பிறவாமல் இருந்தால் நலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அதுக்கு அடுத்த நிலைக்கு நம்ம போகணுன்னா அந்த வார்த்தை நமக்குள்ளாக போய் அது பதிய வேண்டும். அப்போ இறை வார்த்தையை நம்ம எப்படி வாசிக்கலாம்? இறை வார்த்தையை எப்படி வாசிக்கலாம்? நம்ம நான் சொன்ன எல்லாத்து கையிலையும் செல்ஃபோன் இருக்குது, எல்லாத்து கையிலையும் விவிலியம் இருக்கிறது. நம்ம எந்த நேரத்தில் இறை வார்த்தையை நாம் வாசிக்கிறோம்? எந்த நேரத்தில் இறை வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம்? சொல்லுங்கம்மா. காலையிலையா? காலையில் இறை வார்த்தை வாசிக்கிறீங்களா? காலை நேரத்தில் இறை வார்த்தையை வாசிக்கிறவங்க கை தூக்குங்க. சில பேர் தூக்குறீங்க, அதனால தான் கேட்குறேன். ஃபாதர் பார்த்துக்கோங்க ஃபாதர், எவ்வளோ பெரிய அருமையான மக்கள் இந்த பங்கில் இருக்கிறாங்க. காலையில் இறை வார்த்தையை வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க, சந்தோஷம், உண்மையிலே மகிழ்ச்சி. சரி, அதை விட்டுட்டா வேறு எந்த நேரத்தில் வாசிப்பீங்க? இரவு நேரம், தூங்குவதற்கு முன்பாக, அப்படித்தானே? சரி, வேறு எந்த நேரத்தில் இறை வார்த்தை வாசிப்பீங்க? திருப்பலி நேரத்தில் கேட்போம், அது பொதுவானது. அப்புறம் 3 மணிக்கு, அந்த ஒரு 3 மணிங்கிறது ஒரு முக்கியமான நேரம். அந்த என்ன இறை இறக்கத்தின் ஜெபமால சொல்கிறவங்க இருப்பாங்க. அப்புறம் அந்த 3 மணி நேரம், அந்த 3 மணிக்கான. ஓகே, வேறு எந்த நேரத்தில் இறை வார்த்தை வாசிக்கலாம்? மாலை 6 மணி, சாயந்தரம் இரவு நேரை. நம்ம குருக்களுக்கெல்லாம் கட்டளை ஜெபம் இருக்கிறது, அதனால் இறைவார்த்தை எந்தெந்த நேரத்தில் வாசிக்கணுங்கிறதெல்லாம் ஒரு பட்டியலிட்டு இருக்கிறது. அதனால் அதே மாதிரி நீங்கள் வாசிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. பட் இறைவார்த்தைக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குகிறீர்கள். எனக்கு தெரியும், பெரியமுலகு பாறையில் சில குடும்பங்கள் இரவு ஜெபமாலை சொல்லுகிற குடும்பங்கள் இருக்கிறார்கள். நான் நண்பியங்களுக்கு சென்ற பொழுதும் வீடுகளை சந்திக்கிற பொழுதும் பார்த்துருக்கிறேன். இரவு ஜெபமாலை சொல்லுகிற குடும்பங்கள் பெரியமுலகு பாறையில் இருக்கிறீர்கள். அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தெரியுமா?
இறை வார்த்தையை வாசிக்கிற நீங்கள், ஜெபமாலை சொல்லுகிற நீங்கள் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான இந்த ஒரு தருணத்தை கொடுக்குற நீங்கள். அப்போ அந்த இறை வார்த்தையை வாழ்வாக்குவது தான் இங்கே பிரச்சனை. அதுதான் இங்கே பிரச்சனை. சரிங்களா? இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். 2 ஆண்டு இங்கே இருக்கிறப்ப ஒரு நாள் அந்த இடத்துல ஜெபமாலை சொல்லிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு தொலைபேசி ஒரு கால் வந்தது. அப்போ ஜெபமாலை அப்படி முடிச்சுட்டு அந்த கால் எடுத்து பேசின போது எனக்கு அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேனான்னு தெரியல, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில பேரை மன்னிக்க முடியாது. அப்படி இருக்குல்ல, அப்படி மன்னிக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும்ல. அப்படி ஒரு ஃபோன் வந்தது, நான் எடுத்து பேசிட்டு வச்சிட்டேன். ஆனால் அது உறுத்திக்கிட்டே இருந்தது. என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியல. அந்த விஷயத்தை கேட்டதுலேருந்து ஒரு மாதிரி அந்த சங்கடமாகுது மனது. அப்புறம் ஒரு சில விஷயங்கள் அப்படியே மனதில் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வளருகிறது. அது அடுத்த நிலை, அதாவது சற்று சலனமாகிற நிலை, அடுத்து அப்படியே யோசித்து பார்க்குற நிலை, அடுத்து கோவப்படுகிற ஒரு நிலை, அப்புறம் கோவப்பட்டதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு வெறுப்பாக மாறுகிற ஒரு நிலை, அப்புறம் தான் அது ஒரு அடுத்த நிலைக்கு போகிறது. எல்லாத்துக்குமே இது அனுபவம் இருக்கும். ஒருத்தர் நினைக்க முடியல அப்படின்னா அவங்க ஒரு வேளை எதுக்கு குறுக்க பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன தோணும்? அதுதான் அந்த நிலைமை தான். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாத காலமாக இந்த பலிபீடத்திலிருந்து நான் மன்னிப்பை பற்றி மறையுரை ஆற்றவே இல்லை. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா நான் முதல்ல ஒருத்தர் என்னால் மன்னிக்க முடியல, நான் எப்படி மன்னிப்பை பற்றி மறையுரையாற்றுவது? இது எனக்கு ஒரு பெரிய சங்கடமான ஒரு விஷயமாக இருந்தது. அப்போ ஒரு பாவசங்கீத்தனா எல்லாமே போகுது, ப்ராசஸ் எல்லாமே போகுது. அப்போ அதே மாதிரி ஒரு நாள் மாலை வேளையில் நான் சந்தியாபுர் கோயிலில் உள்ள கடைசியாக கோயில் சாத்துறதுக்கு அப்புறம் நான் எனக்கு சில அனுபவங்கள் உண்டு. நான் ஏன்னா இதை சொல்கிறேன் அப்படின்னா, அன்னைக்கு சொன்னீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் இன்றைக்கி சொன்னால் தான் சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கும். 2 வருஷம் கழித்து சொல்கிறேன். இந்த படிக்கட்டு நின்று தான் நான் வேண்டுவேன், உள்ளே போக மாட்டேன். பல நேரங்களில் எத்தனை பேர் என்னை பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. இந்த படிக்கட்டு நின்று தான் சைடில் தான் சந்தியாபுரம் பார்த்து வேண்டுவேன். நீங்கள் இப்போ இங்கே இருக்கிறாரு சந்தியாபுரம் சிறுவம், இப்போ அதை ட்ரை பண்ணாதீங்க. கோயிலுக்குள்ளே உள்ள அந்த சிறுவம் வச்சுட்டா சந்தியாபுரம் சைடில் நின்று பாருங்கள். அது ஒரு அனுபவம். சைடில் நின்று பாருங்கள். நேராக சில பேர் வருவீங்க, சைடில் நின்று பாருங்கள் சந்தியாபுரம். அது ஒரு அனுபவம். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு யாராவது கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், எனக்கு ஏன் நான் சைடில் இருந்து சந்தியாபுரத்தை வேண்டுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நான் அப்போ அது மாதிரி ஒரு நேரம் வேண்டிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய மனசில், இந்த பாருப்பா நீ சாமியார் ஆயிட்ட, உன் தனிப்பட்ட விஷயத்தெல்லாம் நீ மறையுருளை கொண்டு வரக்கூடாது. உனக்கு மன்னிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக மக்களுக்கு மன்னிப்பை பற்றி பேசாமல் இருக்க முடியாது, நீ பேசு அப்படிங்கிற ஒரு உணர்வு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் எனக்கு ஒரு உறுத்தல் இருந்தது. நான் அப்பொழுது நினைத்தேன், நான் இன்று என்னால் இயன்றவரை அந்த சகோதரரை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு அன்றைக்கி முடிவெடுத்தேன். மன்னிக்க முடிஞ்சது, ஆனால் இன்னும் அதை என்னால் மறக்க முடியவில்லை. 2 ஆண்டுகள் ஏறக்குறைய தாண்டிடுச்சு. அப்போ ஒரு குருவாக போதிக்கக்கூடிய நிலையில் இறைவார்த்தையை சொல்லக்கூடிய எனக்கு ஒரு இறைவார்த்தையை வாழ்வாக்க வேண்டும் என்று நினைத்தால் 2.5 வருஷமாக முடியல தான். அப்போ எப்படி நீங்கள் இறைவார்த்தையை வாழ்வாக்குவீங்க? எப்படி வாழ்வாக்குவீங்க? ஒரு மன்னிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமோ, அல்லது இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார், உன்னுடைய சகோதரன் மனத்தாங்கலாக இருப்பதாக நினைத்தால் உனது காணிக்கையை பலிபீடத்திலே வைத்துவிட்டு முதலில் போய் அவரோடு நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டு விட்டு பிறகு உன்னுடைய காணிக்கையை செலுத்து. ரொம்ப கஷ்டம், சரிங்களா? நான் இதை பெருமைக்காக நான் மறையுரை ஆற்றவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் இறைவார்த்தையை கடைபிடிக்க எவ்வளவு சிரமப்படுகிறேன் என்பதை குறித்து நான் சொல்லுகிறேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே நான் நல்ல வார்த்தை பேச வேண்டும் என எத்தனிக்கக்கூடிய அந்த நிலையை குறித்து நான் சொல்லுகிறேன். இது 2 அனுபவம். நல்ல வார்த்தை பேச வேண்டும் என்று என் அம்மா சொல்லிக் கொடுத்ததும், பிறரை மன்னிப்பதற்காக நான் எடுத்த முயற்சியும் என்னுடைய வாழ்க்கையிலும். இப்போ உங்களுடைய வாழ்க்கைக்கு யோசித்து பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம், ஒருவரிடம் பேசக்கூடிய ஒரு நிலையாக இருக்கலாம், இறை வார்த்தையை வாழக்கூடிய நிலை. பிறரை அன்பு செய் என்று சொல்லுகிற கடவுளுக்கு என்ன நாம் செய்கிறோம்? உன்னை நேசிப்பது போல உன்னுடைய அயலானை நேசி என்று சொல்லுகிற கடவுளுக்கு நாம் என்ன செய்கிறோம்?
இந்த உலகத்தை நேசித்து வந்து இந்த உலகத்திற்காக உயிரை கொடுத்த இயேசுவுக்கு பிரதிகடனாக நான் என்ன செய்கிறேன்? அந்த இறைவார்த்தையை ஒவ்வொரு நாளும் நான் வாசிக்கிறேன் என்றால் அந்த இறைவார்த்தை எனக்கு சொல்லுகிற பாடங்களை, அந்த இறைவார்த்தை எனக்கு வாழ்வாக்கக்கூடிய அந்த அழைப்பை நான் ஏற்று என்னுடைய வாழ்க்கையில் அதை வாழ்வாக்குவதற்காக நான் என்ன முயற்சி எடுக்கிறேன்? அன்புக்குரியவர்களை, நீங்கள் பெரிய பெரிய முயற்சியெல்லாம் எடுக்க வேண்டாம். சிறு சிறு முயற்சிகளை எடுங்கள். ஒரு வருடமாக யாரிடமாவது நீங்கள் நினைவு கூறாமல் இருந்தால் இந்த அவசர உலகத்திலே அவரை நினைவு கூர்ந்து ஒரு அலைபேசியில் பேசுங்க. அவரை நேரில் சென்று பார்த்து அவரிடம் அன்பாக உரையாடி பாருங்கள். ஒரு நிகழ்வு, ஒரு மனைவி தன்னுடைய கணவர் உண்மையிலேயே தவறு செய்து விட்டார் என்பதற்காக, உங்களுக்கு புரியும் அந்த ஒழுக்க சம்பந்தப்பட்ட விஷயத்தினால நான் அதை பெருசாக பேசலை. உண்மையிலேயே தவறு செய்து விட்டார் என்பதற்காக அந்த மனைவி அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை அனுப்பிவிடுகிறார். அப்படி அனுப்பிவிட்ட அந்த கணவர் அந்த வீட்டை விட்டு போய்விடுகிறார். 6 ஆண்டுகள் கழித்து அவர் அந்த சகோதரி விவிலியத்தை எடுத்து வாசிக்கிறார். அப்படி வாசிக்கின்ற பொழுது இயேசுவினுடைய அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த வரிகள், அந்த நேரம் தவக்காலம் என்று நினைக்கிறேன், அந்த வரிகளை எடுத்து வாசிக்கிறார். தந்தையே, இவர்கள் அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அந்த வேளையிலும் இயேசு சொன்ன அந்த வார்த்தையை அவர் எடுத்து பார்த்து விட்டு, ஒருவேளை நான் என்னுடைய கணவரை நான் திரும்ப நேரில் பார்த்தேன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். இது கடவுளுடைய வேலைதான், தூய ஆவியானவருடைய வேலைதான். அவர் வாசித்து 6 மாதத்தில் அவருடைய கணவர் அந்த வீட்டுக்குள் நுழைகிறார். இது நடந்த சம்பவம். இப்போ மனைவியோட நிலை யோசித்து பாருங்கள். அவர் இறைவார்த்தை வாசிக்க அது 6 வருஷம் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, வைராக்கியமாக இருந்தாங்க. 6வது வருஷம் இந்த இறைவார்த்தையை அதை வாசிக்க கணவர் கரெக்டாக ஒரு 6 மாதம் கழித்து வீட்டுக்குள்ளே வர்றார். வந்துட்டு நேர பார்க்குறதுக்கு தைரியம் இல்லாமல், நான் யாரை நம்பி போனேனோ அவங்க கை விட்டுட்டாங்க, என்னை திரும்ப ஏற்றுக்கமா அப்படின்னு குனிஞ்ச வாக்கிலே கேட்குறார். அப்போ அந்த மனைவி சொல்லுகிறார், என்னதான் இருந்தாலும் நீங்கள் எங்கள் வீட்டுக்காரர் தான், நான் முன்ன மாதிரி இருப்பேனான்னு தெரியாது, ஆனால் நீங்கள் எங்கேயோ போய் திரும்ப யார்கிட்டையோ போய் ஏமாந்துட்டேன்னு சொல்கிறதுனால இங்கே இருங்க, அவ்வளோதான், இங்கே இருங்க, முன்ன மாதிரி நான் இருப்பேனான்னு தெரியாது, இங்கே இருங்க அப்படின்னு ஏற்றுக்கொண்டு அவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம். அன்புக்குரியவர்களே, இது ஒரு குடும்பத்திலே நடந்த ஒரு விஷயம். இதை நான் மன்னிப்பு அப்படிலாம் சொல்லலை, ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலை. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த இறை வார்த்தையை குருக்களானாலும் சரி, இறை மக்களானாலும் சரி, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் வாழ்ந்து காண்பிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. ஆனால் அதை வாழ்ந்து காண்பிக்கின்றோமா என்பதுதான் இந்த நாளிலே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் விவிலியம் வைத்திருக்கலாம், இறைவார்த்தையை நாம் வாசிக்கலாம், அல்லது இறைவார்த்தையை நாம் புரிந்து கொள்ளலாம், அல்லது இறைவார்த்தையை நாம் யோசித்து சிந்தித்து பார்க்கலாம், அல்லது இறைவார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு நாம் வாழுவதற்கு முயற்சி செய்யலாம். இவை எல்லாம் இருந்தாலும் அந்த இறை வார்த்தையினாலே, என்னுடைய வாழ்க்கையினாலே நான் ஒருவரை இயேசுவை போல நான் அன்பு செய்கிறேன் என்றால் அந்த இறை வார்த்தையை நான் முழுமையாக வாழுவதற்கு முயற்சிக்கிறேன் என்று அர்த்தம். இயேசுவை போல அன்பு செய்யக்கூடிய ஒருவராக இந்த உலகிலே வாழ்ந்தால் நான் இறை வார்த்தையை வாழ்வாக்குகிறேன் என்று அர்த்தம். அப்போ இயேசுவை போல் எப்படி வாழ்கிறது? கஷ்டம்தான், நம்மளாம் இயேசுனார் கிடையாது, ஆனாலும் முயற்சி செய்யலாம் இறை வார்த்தையை வாழ்வாக்குவதற்கு. இதை விட இன்னும் ஒரு இறை வார்த்தை என்னை அதிகமாக பாதிப்பது உண்டு. இது மன்னிப்பு சம்மந்தப்பட்டே நான் பேசிட்டு போகிறது, ஏன் தெரியல, ஏன்னா இருக்கிறதுலே கஷ்டம் அதான் நான் நினைக்கிறேன். இருக்கிறதுலே கஷ்டம் அதுதான் நான் நினைக்கிறேன். மன்னிக்கிறது தான் இருக்கிறதுலே கஷ்டம் நினைக்கிறேன். மற்ற இறை வார்த்தையை வாழ்வாக்குவதை விட மன்னிப்பது என்பது தான் மிக கஷ்டம். ஏன்னா இயேசுனார் வாழ்க்கையிலே அது நடந்திருக்குது, அதனால தான் அதை குறித்து அந்த மன்னிப்புக்கு அடுத்த ஒரு நிலையிலே நான் அதிகமாக இந்த இறை வார்த்தையை என்னால் வாழ்ந்து காட்ட முடியுமா என்று யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இன்றைய நாளிலே தலைப்பினுடைய 2வது பகுதி, ஒளியாக அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்போ சொன்ன குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாம் முடிச்சிடலாம்.
நீங்கள் இந்த உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று மத்தேயு நற்செய்தியிலே 7ஆம் அதிகாரத்தில் இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார். அவருடைய படிப்பினுடைய தொடக்கத்திலேயே இது வந்து விடுகிறது. மலைப்பொழிவுக்கு அடுத்ததாகவே இது வந்து விடுகிறது. அப்போ ஒரு மிக சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இயேசு உப்பையும் இந்த ஒளியையும் குறித்து பேசுகிறார். அதிலே நம்முடைய இந்த நாள் தலைப்பிலே இறைவார்த்தையை வாழ்வாக்கி பிறருக்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஒளி மறைத்து வைக்கப்படக்கூடிய ஒளி அல்ல, பிறருக்கும் ஒளி தரக்கூடிய நிலையிலே அந்த இறைவார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும். மற்றவர் பார்க்கின்ற வண்ணம், மற்றவருக்கும் ஒளி தருகிற வண்ணம் இருக்க வேண்டும் என்று. நான் ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையிலே எப்படி நம்ம ஒரு கேப்ஷன் எடுப்போம், இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அப்படி நான் ஒரு தேர்ந்து தெளிந்து அதே வேளையில் இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எடுத்த ஒரு இறை வார்த்தை தான் ஒளி வாழ்வு. உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும், ஒளி வாழ்வு. அதை ஒரு தமிழ் ஆசிரியரிடம் கொடுத்து நான் கேட்டேன், இது சரியான வார்த்தையா அப்படின்னு நான் கேட்டேன். ஒளி வாழ்வு இது சரியா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க தமிழ் ஆசிரியர் சொன்னாங்க, இது சரிதான். ஏனென்றால் ஒளி வாழ்வு என்றால் ஒளியில் வாழ்வு, ஒளியால் வாழ்வு, ஒளியில் வாழ்வு, ஒளியால் வாழ்வு, அதனால் ஒளியே வாழ்வு. அப்போ ஒளி வாழ்வு என்ற அந்த வார்த்தை சுருக்கம் 3 விஷயம் உள்ளே இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒளி என்கின்ற ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஒளி பிறருக்கு பிரகாசகமாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் நாம் இருக்கிறோம். அந்த ஒளி பிறருக்கு எப்படி மற்றவருக்கும் பயன்படுகிறதோ அதை போல நம்முடைய வார்த்தை, சிறு சிறு வார்த்தைகள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எண்ணம், நாம் பயன்படுத்துகிற பொருட்கள், நாம் எப்படி உடை உடுத்துகிறோமோ அந்த உடை, நம்முடைய அன்றாட பழக்க வழக்கம், நம்முடைய குடும்பங்களுடைய பழக்க வழக்கம் எல்லாமே இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனெனில் வார்த்தை ஒளியாக இந்த உலகிற்கு வந்தார், அவரே மனுவுரு எடுத்தார். அந்த மனுவுரு எடுத்த இறைவன் நமக்குள்ளே குடிகொண்டார். நமக்குள்ளே குடிகொண்டதால் நாமும் அந்த ஒளியை பெற்றிருக்கிறோம். அந்த ஒளியால் வாழ்வு பெற்றிருக்கிறோம். அந்த ஒளியையே வாழ்வாக கொண்டிருக்கிறோம். எனவே அந்த ஒளியின் வாழ்வை பிறருக்கு நாம் பிரகாசிக்கச் செய்வோம். இது நம்முடைய கடமை. அப்போ ஒவ்வொரு நிலையிலும் நாம் ஒளியாக வாழுகின்ற, வாசிக்கின்ற வார்த்தையை வாழ்வாக்கி அதை நாம் மற்றவருக்கு பிரகாசிக்க செய்ய நாம் சந்தியாபுர வழியாக நம்ம மன்றாடுவோம். சந்தியாபுர வழியாக இல்லை, சந்தியாபுடைய பரிந்துரையில் நாம் மன்றாடுவோம். சந்தியாபுர நமக்காக பரிந்துரை செய்ய வேண்டும். அவர் எப்படி இயேசுவோடு அனுபவப்பட்டு முதல் மறைசாட்சியாக மறைத்து இன்று உங்களுக்கும் எனக்கும் பாதுகாவலராக, இன்னும் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறாரோ, அந்த சந்தியாபர் உங்கள் குடும்பங்களுக்கும் சந்தியாபரை வழியாக, சந்தியாபருடைய பரிந்துரையிலே வாழுகிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இறை வார்த்தை கையில் இருந்தால் மட்டும் பத்தாது, வீட்டில் இருந்தால் மட்டும் பத்தாது, இதயத்தில் இருந்து இறை வார்த்தையை வாழ்வாக்கி பிறருடைய வாழ்விற்கும் ஒளி தரக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை வாழ நமக்கு அவர் பரிந்துரை செய்வார். இறுதியாக சந்தியாபுருடைய பரிந்துரை எல்லாம் நமக்கு கிடைக்கும். அவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற முயற்சி செய்கிறோம். எல்லாம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைய நாளிலே இயல்பாக நடக்கக்கூடிய யதார்த்தம் நம்முடைய பங்குத்தந்தை அவர்கள் தொடக்கத்திலே சொன்னார். இன்றைய உலகம் வேறு போக்கில் போய் கொண்டிருக்கிறது. இளைஞர்களுடைய ஒன்று திரடல், ஒன்று சேர்ந்து வந்திருக்கிற அந்த நிலை என்பது மிகவும் ஆச்சரியப்படுத்துகிறது. அந்த மிகவும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நாட்டிலே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே நமக்கு பிரச்சனை வரல அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கும் அது பிரச்சனை தான். அங்கு சூழல் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ இந்த நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதையும் நம் கருத்தில் கொண்டு சந்தியாபுருடைய திருவிழாவை கொண்டாடிட்டு அப்படியே நம்ம அதை மறந்துட்டு போகாமல், இந்த நாட்டிற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தால்தான் நாமும் ஒளியின் மக்களாக இருக்க முடியும். எனவே சும்மா அதை அப்படியே பார்த்துட்டு செய்தியை வாசித்துட்டு போகாமல், நான் இந்த நாட்டிற்கு தேவையான, வளர்கிற தலைமுறைக்கு தேவையான காரியங்களிலே சரியாக சிந்தித்து ஈடுபடக்கூடிய நிலையையும் நமக்கு சந்தியாபுர வழியாக நமக்கு உணர்த்த வேண்டும் என்றும் இந்த நாளிலே தொடர்ச்சியாக மன்றாடுவோம். வார்த்தை வாழ்வாகட்டும். இறைவன் சந்தியாபுருடைய பரிந்துரையில் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.
அனைவரும் எழுந்து நின்று புனித சந்தியாகப்பருடைய பரிந்துரையில் நம்முடைய தேவைகளை எல்லாம் இப்பொழுது இறைவனிடத்தில் சமர்ப்பிப்போம். அன்பு இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருள் சகோதரிகள் மற்றும் துறவர்த்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்வில் நற்செய்தியின் ஒளியை பிரதிபலிக்கவும் திருச்சபை உமது அன்பில் அருளடையாளமாக மாற்ற தேவையான அருள் வரங்களை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூவொரு இறைவா, இன்று திருப்பலி நிறைவேற்றி எமக்காய் ஜெபித்த அருட்தந்தையர்களை உமது இறைவல்லமையால் தூய ஆவியால் நிரப்பி இவ்வருட்பணியாளர்களின் பணியில் பலர் உம்மை அறிந்து உம்மிடம் நெருங்கிட அருள் புரியும். என்றென்றும் உம்மது பாதுகாப்பில் நல் உடல் உள்ள ஆன்ம நலன்களுடன் வாழ்ந்திட வரமருள உம்மை மன்றாடுகிறோம். உலகின் ஒளியே இறைவா, வளர்ந்து வரும் இளைய தலைமுறையினரையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த உலகம் காக்கும் மாய கவர்ச்சியான பணம், பதவி, புகழ், மது என்ற போதையில் தங்கள் வாழ்வை தொலைத்திடாமல் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதி அருளும் இறைவா, எங்கள் குடும்பங்கள் அனைத்தும் அன்பு, அமைதி மற்றும் ஒற்றுமையில் வளர அருள் புரியும். பிளவுகள் நீங்கி மன்னிப்பும் பரிந்துணர்வும் நிறைந்த இல்லங்களாக மாற்றப்பட்டு உமது வார்த்தையை வாழ்வாக்கும் இறை குடும்பங்களாக மாற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமருளும் இறைவா, உடல் மனம் நோய்களால் துன்புறும் நோயாளிகள் அனைவரையும் உமது கருணையால் தொட்டு அவர்களுக்கு குணமாகும் அருளையும் ஆறுதலையும் வழங்கி நல் உடல் ஆரோக்கியத்துடன் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞர்களின் வழிகாட்டியே எமது பங்கில் செயல்படும் சந்தியாகப்பர் இளைஞர் மன்றம் தியாகச்சோடர் இளைய இலக்கியங்களை நிறைவாக ஆசீர்வதியும். மன்ற உறுப்பினர்களையும் அவர்களது குடும்பத்தையும் உமது பேரன்பினால் நிரப்பி அருளும். கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வேலை வாய்ப்பிலும் சிறந்து விளங்கவும் ஆன்மீக பணியை சிறப்பாக செய்யவும் இயக்கத்தில் மறைத்த அனைவருக்காகவும் குறிப்பாக திரு ஆல்பர்ட், திரு மைக்கேல், திரு அமல்ராஜ், திரு ராஜா, திரு ஜஸ்டின் வினோத் அவர்களின் ஆத்மா இளைப்பாற்றிக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமே உருவான இறைவா, நாங்கள் கேட்ட இந்த ஜெபங்களுக்கெல்லாம் செவிமடுத்து எங்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவிழப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணுலகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திரு தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீ. ஆகவே வானக தூதரணிகளோடும் இங்கு கூடி ஜெபிக்கின்ற நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியுடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும்பலவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர், ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சிறப்பாக பொன்னிலா ஆண்டின் 7ஆம் நவநாள் திருப்பலியில்
பங்கெடுத்து ஜெபிக்கின்ற உம் பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். தொடர்ந்து இந்த நவநாள் திருப்பலியில் பங்கேற்று நன்றி உள்ளத்தோடும் பல வேண்டுதல்களோடும் நம்பிக்கையோடு உம் திருப்பாதம் ஜெபிக்கின்ற எங்கள் எல்லா விண்ணப்பங்களுக்கும் உம்முடைய இரக்கத்தினாலும் பேரன்பினாலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரியும். சிறப்பாக இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற புனித லூர்து அன்னை அன்பிய குடும்பங்கள், புனித வேளாங்கண்ணி மாதா அன்பிய குடும்பங்கள், திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து குடும்பங்கள் என எங்களுடைய எல்லா வேண்டுதல்களுக்கும் கனிவுடன் செவி சாய்த்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள மெமன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் கொடுத்த அந்த மகிழ்ச்சியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையை வாழ்வாக்கி ஒளியாக கொடுக்க அழைக்கின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, தங்க திருவிழாவாம் இந்த ஆண்டின் பொன்விழா திருவிழாவினுடைய 7ஆம் நவநாளை நாம் மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கின்றோம். இந்த நாளில் நம் மத்தியில் வந்து நமக்காக ஜெபித்த அருட்தந்தையர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கவும் அவர்களை வாழ்த்தவும் பாராட்டவும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். எனவே இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற அன்பியங்களின் சார்பாக அருட்தந்தையர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் பேசி அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார்கள். 7ஆம் நாள் திருப்பலியை சிறப்பித்த நமது முன்னாள் பங்கு தந்தை எஸ் இன்னாசிமுத்து அவர்களுக்கு நன்றி. பிறருக்கு உதவி செய்பவர், பிறருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பவர், சங்கம மாதாவிற்கு அழகிய கெபியை உருவாக்கியவர், ஆன்மீக பணி கல்வி பணிகளை சிறப்பாக செய்பவர். அவருக்கு பொன்னாடை அணிவிப்பவர் ஆர் சுசிலா. ஏழாம் நாள் திருப்பலியில் 7 என்றாலே 7 சுரங்கள்
கலையை குறிப்பிடுகிறது. இந்நாளில் நமக்கு உலகிற்கு எப்படி ஒளியாவோம் என்பதை உணர்த்திய இயக்குனர் கலைக்காவிரி தொடர்பகம் எஸ். லியோ ஜான்சன் அவர்களுக்கு நன்றி. தந்தை அவர்களின் படைப்பில் இயேசுவே வாரும், என்னோடு தங்கும், நிறைவான ஆசிரை இன்றெனக்கு தாரும் என்ற பாடல் வரிகள் மறக்க முடியாது. தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பவர் கேத்தரின் ஆரோக்கியசாமி அவர்கள். பொன்னாடை அணிவிப்பவர் லூர்தை நண்பிய தலைவர் எடிசன் அவர்கள். சொன்பார்ந்தவர்களே, நம்முடைய 7ஆம் நவநாளை மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கின்ற இந்த நேரத்திலே வந்திருக்கின்ற அருட்தந்தையர்களுக்கு அன்பியங்களின் சார்பாக நாம் சிறப்பு செய்தோம். பங்கு தந்தை என்ற முறையிலே ஒரு சில வார்த்தைகள் அவர்களை பற்றி பேச ஆசைப்படுகின்றேன். அருள் தந்தை இன்னாசிமுத்து அவர்கள் நம்முடைய திருச்சி மறைமாவட்டத்திலே மறைமாவட்ட பொருளராக இருந்தபோது ஒரு ஆண்டுகள் நம்முடைய பங்கை அவர் பங்கு பொறுப்பாளராக இருந்து பங்கை மிக சிறப்பாக வழிநடத்தினார்கள். அப்போது ஆயர் அவர்களோடு இணைந்து இருந்த பட்சத்திலே பங்குக்கான பல்வேறு காரியங்களை பற்றி பேசி மிக சிறப்பாக அந்த நேரத்தில் நம்முடைய பங்கு திருத்தலம் வளர துணை நின்றார்கள். எனவே இந்த நாளில் நாம் அழைத்த போது மிக்க மகிழ்ச்சியோடு ஏற்று வருகை தந்திருக்கின்றார்கள். தற்பொழுது தெரசால்புரம் பங்கு தந்தையாக இந்த ஜூன் மாதம் பொறுப்பெடுத்து தன்னுடைய பணியை மிக சிறப்பாக செய்கின்றார்கள். அதற்கு முன்னதாக தோரங்குறிச்சியிலே 5 ஆண்டுகள் மிக சிறப்பாக தன்னுடைய பணியை செய்தார்கள். எப்போதுமே மிக வித்தியாசமாக சிந்தித்து செயல்படக்கூடியவர். தந்தை அவர்கள் எந்த ஒரு பணி கொடுத்தாலும் மிக பொறுப்போடு அதை செய்யக்கூடியவர். இன்று தந்தை அவர்கள் நிறைவேற்றிய திருப்பலியே அவருடைய கணீர் குரல், அந்த வெண்கல குரல், ஒரு தெய்வீகமான திருப்பலி. நாம் ரொம்ப பக்தியோடு அதில் பங்கேற்க அவருடைய பாடலும் அந்த குரலும் நமக்கு மிக பெரும் ஒரு உதவியாக இருந்தன. எனவே இந்த பொன்விழா ஆண்டில் நம்முடைய இந்த மகிழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்த அருள் தந்தை இன்னாசிமுத்து அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாம் பங்கு இறை சமூகத்தின் பெயராலும் நம் அனைவரின் பெயராலும் கரம் தட்டி நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளை நாம் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்ந்தவர்களே, அடுத்ததாக எனக்கு முன்னால் இருந்த பங்கு தந்தை அருள் தந்தை லியோ ஜான்சன் அவர்களை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. தந்தையவர்கள் 2 ஆண்டுகள் இங்கு இருந்தாலும் மிக சிறப்பான பணிகளை மக்களின் மனதில் நீங்கா நினைவுகளை ஏற்படுத்தும் வண்ணம் மிக அருமையான பணிகளை செய்திருக்கின்றார்கள். தன்னுடைய அருமையான குரலாலும் பாடலாலும் இங்கு இந்த திருத்தலத்திற்கு அதிகமான மக்களை கூட்டி சேர்த்தவர் என்றே தந்தை அவர்களை நாம் சொல்ல முடியும். அதே போல் தற்போது காவிரி கலை தொடர்பகத்திலும் தன்னுடைய பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாம் இப்போது கட்டி கொண்டிருக்கின்ற இந்த புதிய கோபுரம், இந்த புதிய பீடம் என்பது அவர் கண்ட கனவு, அவர் எடுத்த முயற்சி, அவருடைய ஆசை. அது ஏற்கனவே தந்தை சொன்னது போல சந்தியாகப்பருடைய அந்த திருவுளம் அவருடைய எண்ணம் தான். அவர் எடுத்தது இப்போ நாம் செயல்படுத்துகிறோம். திருவிழாவுக்குள்ளே முடிப்போம்னு நினச்சோம், கொஞ்சம் 4 மாதம் தள்ளி போகுது. எல்லாமே கடவுளுடைய திருவிழப்படி மிக சிறப்பாக இது நடைபெற அது எல்லாமே ஒரு உறுதுணையாக இருக்கின்றன. எனவே இந்த நாளில் தந்தை அவர்கள் அதிகமாக இறைவார்த்தையை வாழ்வாக்க நாம் மனதார மன்னித்தால்தான் அதை வாழ்வாக்க முடியும் என்று மன்னிப்புங்கிற தலைப்பு இல்லாட்டியும் அதை சேர்த்துக்கிட்டது போல அதை பற்றியே அதிகம் நமக்கு சொல்லி நாம் ஒரு ஒளியான மக்களாக இருக்க வேண்டும் என்றால் மனதில் அந்த மன்னிப்பு கொடுத்து நாம் மன்னிக்கின்ற மக்களாக இருக்கின்ற பொழுதுதான் ஒளியாக இருக்க முடியும் என்ற அருமையான சிந்தனையை தந்த அருள் தந்தை லியோ ஜான்சன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய பங்கு இறை சமூகத்தின் பெயரால் நம் அனைவரின் பெயரால் கரம் தட்டி நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். தந்தை அவர்கள் தற்பொழுது அடுத்த ஒரு பணியில் இருந்தாலும் நம்ம பங்கை பற்றி அதிகம் நினைத்து கொண்டு இருப்பார். ஏன்னா பக்கத்தில் தான் இருக்கார், 1 கிலோமீட்டர் கூட இல்லை. அதனால் அவர் மறக்க வாய்ப்பு இல்லை. அதனால் நமக்கு திருவிழாவிற்கான ஒரு சிறிய ப்ரோமோ தயார் பண்ணி கொடுத்தார். அது மக்கள் மத்தியில் ரொம்ப பரவலாக அது சென்றடைந்தது. அதே போல் இந்த வீடியோ கவரேஜ் இந்த
பணிகளையும் செய்து எல்லா இடத்திலையுமே வெளிநாட்டில் இருப்பவர்கள் நம்மளுடைய திருத்தலத்தின் மீது, நம்முடைய சந்தியாகப்பின் மீது பற்று கொண்டவர்கள் அந்த திருப்பலியை பார்ப்பதற்கும் தந்தை அவர்கள் உதவுகிறார்கள். எனவே அவர் இங்கிருந்து சென்றாலும் அவருடைய அன்பான பணி நமக்கு தொடர்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரியது. எனவே தந்தை இந்த பணிகளை தொடர்ந்து செய்வார் என நாம் நம்புகின்றோம். அனைவரும் நாம் எழுந்து நிற்போம், இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பங்கு தந்தை மிக அருமையாக விழாக்களை நடத்தி கொண்டும் ஆலயத்தை புதுப்பித்து கொண்டும் இருக்கின்றார்கள். எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த திருவிழாவுக்கு, குறிப்பாக பொன்விழா திருவிழாவுக்கு அழைத்தமைக்கு உங்களுக்கும் உங்கள் பங்கு தந்தைக்கும் எங்கள் இருவரின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபாதர். நன்றியுடன் மன்றாடுவோமா. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவில் உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீரா. எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் அபிஷேகம் செய்து நம்மை காத்து தினம் வழி நடத்துவாராக. இறைவனின் அன்பிலும் புனித சந்தியாகப்பரினுடைய வழிகாட்டுதலிலும் வாழ நாம் சென்று வருவோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவா உமக்கு நன்றி. நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.